திருத்த அறிக்கை ஒன்றை வெளியிட விரும்புகிறார். உட்கார். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் நான் கேட்க வரும்போது ஏற்கனவே 2 நாங்கள் உரிமை மேல் கொடுத்துருக்குறோம். அதுக்கு என்ன விட நீங்கள் இதுக்கு மேலே ஆஃப்டர் இதுக்கு மேலே நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு முன்னால் இருப்பது என்பதை நீங்கள் உரிமை குழு கொண்டு உடனே அமைச்சு அதை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அல்லது நீங்கள் ஆய்வு செய்யறதுக்கு இங்கே விடுங்க. அப்போ ஒரு ஏன்னா நீங்கள் தீர்ப்பு வழங்க முடியும். அப்போ தான் ஏன்னா நீங்கள் சொன்னதையே மதிக்க மாட்டாங்கன்னா வேற யார் சொன்னால் மதிப்பாங்க? அதை சொல்லுங்க. இல்லை, நீங்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் பல பகுதிகளில், அதிலும் தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாம் டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்பது குறித்து நான் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த காலத்தில் ஆகஸ்ட் வரை 25,000 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் 12 பேர் இருந்ததாகவும், இப்பொழுது இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கிறார். பத்திரிகை வந்த செய்தியை சொல்கிறேன். இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் குறைக்கப்பட்டிருக்கின்றது. 4 பேர் இது வரைக்கும் இறந்திருக்கா சொல்லிக்கிறீங்க. பன்றிக் காய்ச்சலில் 1558 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் சில பேர் இறந்ததாகவும் சொல்லிக்கிறீங்க. ஆகவே டெங்கு காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல் இரண்டும் அதை குறைப்பதற்கு, அதை தடுப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு டெங்கு மலேரியா காய்ச்சல் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சேர்ந்து வருகிறார்கள். இதுவரை 8 பேர் டெங்கில் உயிரிழப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே டெங்கு மலேரியா உள்ளிட்ட இந்த நோய்களை கட்டுப்படுத்த நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். சிவகுமார். அன்மிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் பருவமழை வேகமாக அதிகரித்து வரும் பன்னி காய்ச்சல் பாதிப்பில் அரசு மருத்துவமனை அதிகரித்து வருவதால் 1500 மேற்பட்டோர் 8 பேர் இறந்துள்ளதாக தகவல் வருகிறது. மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கை அவசியத்தை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன செய்வார் என்பதை அவை முன்னு வைக்க விரும்புகிறேன். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. இந்தியாவிலே தமிழகத்தில் தான் தற்போது டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் பாதிக்கப்படும் என்றும், இவ்வருடம் 2026 ஜூன் மாத இறுதி வரை தமிழகத்தில் மொத்தம் 7511 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அதனால் 3 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கழக தலைவர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதோடு இறப்பு விகிதமும் பெருமளவு குறைக்கப்பட்டது என்பதனை புள்ளி விவரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 23/8/2026 வரை 12,543 பேர் தமிழ்நாட்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்துள்ளார்கள். எனவே பருவமழை தொடங்கவிருப்பதால் தமிழக அரசு உடனடியாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைத்தல், கேரள எல்லைப் பகுதியில் மருத்துவ முகாம்கள் அமைத்து கண்காணித்தல், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ சிகிச்சை அளித்தல், உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சுகாதார நடவடிக்கைகளை முடிஞ்சு கொசுக்கள் ஒழிப்பு மற்றும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள பேரிடர் சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் பேசுகின்ற போது சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 11 பேர் என்று சொன்னார். ஆனால் மாண்புமிகு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சிதம்பரம் தொகுதியைச் சேர்ந்த 11 பேர் என்று சொன்னார்.
அதில் என்னுடைய புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் மாறன், சாந்தி, திருப்புர சுந்தரி ஆகிய 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறனும் சாந்தி தம்பதியினர் நலமுடன் இருக்கிறார்கள். சுண்ணாம்புக்கார வீதியில் வசித்த திருப்புர சுந்தரியுடைய நிலைமைதான் இன்னும் தெரியவில்லை என்று சொன்னார் என்பதை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் செஞ்சி தொகுதியைச் சேர்ந்த மழவந்தாங்கல் கிராமத்திலிருந்து 2 சென்னை யானைகவனி பகுதியில் கிணறு அள்ளும் கிணறை தூர்வாருகின்ற பணிக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பம் மிக ஏழ்மையான நிலைமையில் இருக்கு. 2 பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கவனத்தை இருக்கு. மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நீங்க பதில் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருடம் இந்த பருவமழை காலத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக வருவது வழக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டு 26/8/2026 வரை ஜனவரி 1 முதல் 12,856 டெங்கு நோயாளிகள் பதிவாகி உள்ளனர். இவர்களில் 7 உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்னையில் தான் அதிகம் டெங்கு நோயாளி மாவட்ட வாரியாக பார்த்தோம்னா சென்னையில் 33, கோயம்புத்தூர் 26, திருவள்ளூர் 18, சேலம் 15, செங்கல்பட்டு 10, புதுக்கோட்டை 9, திருப்பூர் 8, கிருஷ்ணகிரி 7, ராணிப்பேட்டை 7, விழுப்புரம் 6 முதல்ல இருக்கிற 10 மாவட்டங்கள். இதற்காக அரசு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம டெங்கு காய்ச்சல் விஷயமா நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். தினந்தோறும் காய்ச்சல் நோயாளிகள் எண்ணிக்கை, அதில் டெங்கு காய்ச்சல் எத்தனை எண்ணிக்கை, H1N1 அந்த ஃப்ளூ பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த ஃப்ளூ அதோட நோயாளிகளின் எண்ணிக்கை, நோயாளிகள் குவியும் பகுதி, ஏதோ ஒரு பகுதியில் அதிகமாக கிளஸ்டர்ஸ் இருக்கா அதையும் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். எத்தனை உயிரிழப்புகளை கண்காணிச்சுட்டு இருக்கோம். கொசு உற்பத்தியாகும் இடங்களையும் நம்ம கண்டறிஞ்சிட்டு இருக்கோம். கொசு புழு ஒழிப்பு அதோடைய மெஷர்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் முதிர் கொசு அடல்ட் மஸ்கிட்டோஸ் அதையும் நம்ம ஒழிப்பு பணிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்களை நம்ம அதிக அளவில் நம்ம அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கான அனைத்து விதமான கொசு மருந்து அவங்களுக்கும் கொடுத்து வீடு வீடாக அவங்க தொடர்ந்து பண்ணணும், கொசு ஒழிப்பு பணிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் மருத்துவமனைகள் அனைத்து தேவையான அந்த சிகிச்சையும் தயார் நிலையில் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். தினசரி 5805 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தீவிர காய்ச்சல் கண்காணிப்பு, வீடு வீடாக காய்ச்சல் கண்காணிப்பு, நோயாளிகள் குவியும் பகுதியில் நம்ம கண்டறிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் சந்தேகிக்கப்படும் டெங்கு நோயாளிகளுக்கான பரிசோதனையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சலில் சில மருத்துவ நோயாளிகள் என்னன்னா டெங்கு டெஸ்ட் பண்ணுறப்ப நெகட்டிவாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய சிம்டம்ஸ் பார்த்தோன்னா டெங்கு சிம்டம்ஸாக இருக்கும். அதை எல்லாமே நம்ம என்ன அறிவுறுத்திருக்கோம்னா அவங்கள டெங்கு மாதிரி நம்ம அசியூம் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட அளவிலான அனைத்து இணை இயக்குநர்கள், மருத்துவக் கல்லூரி டீன்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் மாநகராட்சி மருத்துவ அலுவலர் அனைவரோடும் ஒரு தீவிர ஒரு கண்காணிப்பு, ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் அது நடந்து அவங்ககிட்ட என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம் தொடர்ந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டுட்டு வரோம். தொடர்ந்து அரசு முழு ஆயத்தமாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த மாமன்றத்தின் மூலமாக நான் மக்கள்கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்கேன்னா, இந்த கொசு டெங்கு கொசு பார்த்தீங்கன்னா பகலில் கடிக்கிற கொசுவால் ஏடிஸ் மஸ்கிட்டோனால தான் அது பரவுது. அதுவும் நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற பகுதிகளில் நம்ம மழை தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. மக்களுடைய ஒத்துழைப்போட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் உங்கள் பகுதியிலும் அங்கே இந்த மழை நீர், இந்த சுத்தமான நீர் எங்கெங்கே தேங்கி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்டறிஞ்சு இது நம்மளோட அனைவரும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்போட இந்த வருடம் டெங்குனால அதிக பரவாமல் இருக்கிறதும் டெங்குனால உயிரிழப்பையும் நம்ம தடுக்க வேண்டியது நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு முயற்சியில் எடுப்போம்னு நான் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு வேலை விதி 111 கீழ் ஒரு திருத்த அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அனுமதி கோரியுள்ளார்கள். இன்னும் முடிக்கலையா? மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். பன்றி காய்ச்சல் H1N1 அந்த ஃப்ளூஸ் என்ன சொல்லப்படுகிற ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதையும் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்கோம். சென்ற ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 இந்த நாள் வரை ஒரு 300 கேஸ் அதிகமாக நம்ம பதிவாயிருக்கு. இருந்தாலும் இது கட்டுக்குள்ள தான் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. டெங்கு மாதிரி இது தீவிர ஒரு உயிரிழப்பை கொண்டு போகக்கூடிய நோய் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு முதியவர்கள், கர்ப்பிணிகள் அவங்களுக்கு மட்டும் ஒரு நம்ம பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அவங்கள நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். நன்றி. பேரவை விதி